கோடி சுவாமிகள் துணை. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேஷராசி. மிகப்பெரிய ஒரு பண வரவு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. அந்த பணம் வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. ஆனால் அதற்கு முன்பே மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருந்தால் மட்டுமே இந்த இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் நீங்கள் பெறுவதற்கும் அடைவதற்குமான சூழ்நிலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக 11ஆம் பாவகத்தில் குரு ராகு செவ்வாய். குரு ராகு செவ்வாய் 11ஆம் பாவகம். அதுதான் காலபுருஷ தத்துவத்துக்கே கும்பமனை. கும்பமனைக்கு மாரகஸ்தானமாக மேஷராசி வரும். ஆனால் மேஷத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். ஆனால் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் பெரிய பணம் வருது என்றாலே கூடவே பெரிய பாதகத்தையும் கொடுக்க வருகிறது என்று அர்த்தம். அப்போ பெரிய பணம் ஒன்று வருதுன்னா அந்த பணத்தை நீங்கள் எதுலையாவது ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடு செஞ்சுட்டு செலவு பண்ணிட்டேன்னு நினச்சி மறந்துடணும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு 20 கோடி 25 கோடி வருது, 25 லட்சம் வருது, ஏதோ ஒரு நம்பர்ஸ். அந்த பணம் வருதுன்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு செலவு பண்ணிட்டேன்னு நினச்சி மறந்துடணும். குறைஞ்சபட்சம் ஒரு 90% நீங்கள் முதலீடு செஞ்சிடணும். அதை செய்கிறதுக்கு மனசு மறுத்து வேறு ஏதாவது ஒரு தொழிலில் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த 11ஆம் இடம் பாதகஸ்தானம் என்பது பெரிய லாபத்தை கொடுத்து தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா இப்போ கோச்சாரத்தில் சனி அங்கே தான் இருக்கிறார், வக்கர நிலையில் இருக்கார். இப்போ குருவும் வக்கர நிலையில் இருக்கும். குருவும் சனியும் வக்கர நிலையை அடையும் சேம் ஒரே டைமில் உங்களுக்கு பெரிய பண வரவு, பெரிய வளர்ச்சி, பெரிய லெவலில் முன்னேற்றங்கள், இது மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி பிரம்மாண்டமான சந்தோஷமான விஷயம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ நீண்ட நாள் உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகிறது. பணம்ன்ற ஒரு விஷயத்தால் தானே உங்கள் வாழ்க்கையில் நிறைய வழியை சந்திச்சிருக்கீங்க. அந்த பணம் உங்களுக்கு வரப்போகுது. அந்த பணத்தை நீங்கள் அடைவதற்கு பொறுமையாக தன்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே மனசு உடனே டக்குன்னு வேறு ஒரு மனநிலைக்குள்ளே போயிடுச்சுன்னா அது கோபமாகவோ ரொம்ப விரக்தியாகவோ அல்லது மற்றவர்களை ஏளனம் செய்யும் விதமாகவோ இந்த மாதிரி நெகட்டிவான மனநிலைக்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை, மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக அமையப்போகுது, கிடைக்க போகுதுன்னு பார்த்து அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 11ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவமாக வரக்கூடியதே குரு தான். அந்த நட்சத்திரமும் 11ஆம் இடத்துல இருக்கும். இப்போ ராகு நின்ற வீட்டுக்கு 11ஆம் இடம் சனி. அந்த சனி 12ல் இருக்கார். தன் வீட்டுக்கு 2ல் இருக்கிறார். சனி வீட்டுக்கு சனி. அப்போ பாருங்கள், இங்கே ராகு செவ்வாய் குருன்ற அந்த 3 அம்சமும் மேஷராசிக்கு யோகம். அதனால தான் அந்த பாதகஸ்தானத்தில் 3 நட்சத்திரமும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரமுமே பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக உங்களுக்கு பணத்தை வாரி கொடுக்க போகுது. ஆனால் நீங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஏளனமாக எடுத்தறிஞ்சு பேசிவிடக்கூடாது. யாராவது உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்த்து விடவே கூடாது. செவி சாய்ச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வேல்யூவை நீங்களே குறைத்து கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். அது போன்ற இடம் கொடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் இங்கே எதிர்மறையான மனிதர்கள் 7ஆம் இட ஸ்தானம். சுய ஜாதகத்தில் சில பேருக்கு 7ஆம் இடம் பாதிப்படைஞ்சிருக்கும்போது நண்பர்களால் இவர்களுக்கு பயனில்லை, திருமண வாழ்க்கையால் பயனில்லை, இந்த மாதிரியான விதிகளும் இருக்கும். அப்போ அந்தமாரி விதி கொண்டவங்க அவசரப்பட்டு தப்பான முடிவுகள், தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பு, தப்பான ஒரு உறவுகளுக்குள்ளே போய் மாட்டிக்க வச்சிடும். இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியையும் தடுத்துரும். நீங்கள் 100 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு நபராக இருப்பீங்க.
ஆனால் உங்களால் ஒரு 1000 சம்பாதிக்கிறதுக்கே போராட்டம் இருக்கும். அது காரணம் நெகட்டிவான பீப்புளை தினசரி நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க. தினசரி நெகட்டிவான பீப்புளை சந்திக்க உங்களுக்கு உங்கள் வளர்ச்சியை தாமதப்படுத்திகிட்டே இருக்கீங்க. இன்னிலேருந்து 3 மாதத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கும். ஆனால் அதுக்கு இந்த நாள்லேருந்து தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் சுக்கிரன். தேவையில்லாத பேச்சு பேசி அந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் செவ்வாய் மனசு ஸ்தானம். செவ்வாய் உங்களுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, மிகப்பெரிய பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். சூரியன் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம். சந்திரன் வீடு வாகனம் சொத்து அம்மா ஸ்தானம். அப்போ இவ்வளோ பெரிய யோகங்களே இருக்கக்கூடிய அந்த 2ஆம் இடம் பேசியே அந்த அதிர்ஷ்டத்தை நீங்களே வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ பேசி வீணடிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரமே இருக்குது. அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துடைய கிரகநிலைகளை சரியாக ஆய்வு செய்து கொண்டு அதற்கு ஏற்பு. இப்போ அங்கே என்ன இருக்குது? 2ஆம் இடம் சூரியன் இருக்குது. மனசு தேவையில்லாமல் எதிர்மறையான எண்ணத்தை விதைச்சி மிகப்பெரிய யோகமான வாழ்க்கையை தடுத்துக்கூடாது. அடுத்தது செவ்வாய் நட்சத்திரங்குது. உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்குது. உங்களுடைய உயிர் ஸ்தானம் செவ்வாய் இருக்குது. அப்போ நீங்கள் பயத்தில் இருக்கும்போது லக்னஸ்தானம் பலவீனப்பட்டுடும். ஏன்னா லக்னாதிபதி ஆகாத கிரகத்தோடு கூடியிருக்கும்போது ஆகாத நட்சத்திரத்தில் இருக்கும்போதோ வலுவிழந்து இருக்கும்போதோ இந்த மாதிரி பேசும்போது நினைக்கும்போது அந்த எண்ணம் லக்னஸ்தானம் உயிர் ஸ்தானத்தை பலவீனப்படுத்திடும். யாருக்கெல்லாம் உயிர் ஸ்தானம் பலவீனமாக இருக்கோ அவங்க ஒரு முடிவில் ஒரு விஷயத்தை தெளிவாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்பாங்க, நாளைக்கு முடிவை மாற்றுவாங்க, நாளான்னைக்கு வேறு முடிவு எடுப்பாங்க. இப்படி இவங்களுடைய முடிவுகளே பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். இதுக்கு எண்டே இருக்காது. ஸோ அப்போ நாளைக்கு இதை முடிவு பண்ணலாம், நாளைக்கு இப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கும் போது இது நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படியே அடுத்த நாள் தள்ளி போடுவாங்க. இல்லை பிளானே மாற்றுவாங்க. அந்த பலவீனப்பட்டிருக்க பார்த்து முடிவுகள் மாறும். அப்போ அந்த முடிவை ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு தான் 4 கால் விலங்குக்கு உணவு வைங்கன்னு சொல்லி எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரும். பவள மோதிரம் கூட பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ண உங்களுடைய நீண்ட நாள் கனவு, உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, உங்களுடைய மிகப்பெரிய எண்ணங்கள், மிகப்பெரிய ஒரு இவ்வளோ பெரிய விஷயம், இதான் என் வாழ்க்கை, இதுதான் எல்லாமே எனக்கு அப்படின்னு நினச்சி ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அபரிவிதமாக கொடுக்கும், எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கும். அது கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்வதற்கு மிக 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 உன்னதமான மிக உயர்வான வாழ்க்கை வாழ்வதற்காக அத்தனை சிறப்பு அம்சங்களும் அத்தனை கதவுகளும் ஒவ்வொன்றாக திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போது நீங்கள் லக்னஸ்தானத்தை பலப்படுத்துறதுக்கு பூனைக்கும் நாய்க்கும் பிஸ்கெட்டு போடுங்க. அதை ஒரு உயிராக பார்த்து ரசிங்க. அது சந்தோஷமாக இருக்கணும்னு 2 நிமிஷம் நினச்சிக்கிங்க. இதை விட ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி வேறு எதுவுமே கிடையாதுங்க. இந்த எனர்ஜி உங்கள்கிட்ட வந்துட்டாலே எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடுங்க. எல்லா விஷயமும் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இது இவ்வளோ சுலபமாக இவ்வளோ விஷயம் கிடைக்கும், இவ்வளோ விஷயம் நடக்கும், நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ உன்னதமான மிக உயர்வான சிறப்பான விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும். அது உச்சபட்ச சந்தோஷத்தையும் உச்சபட்ச மகிழ்ச்சியும் இன்பத்தையும் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மேஜிக், மிகப்பெரிய சந்தோஷம் அல்டிமேட்டாக கொடுக்கும். இதுதான் என்னுடைய உச்சபட்ச கனவு அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க. அந்த விஷயம் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு கிடைச்சிடும்.
ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்றது உங்களுடைய கனவாக இருக்குன்னா அந்த கனவு ரொம்ப சுலபமாகவே அமைந்துவிடும், நடந்துவிடும், கிடைத்துவிடும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் பாருங்கள். இனி நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றி தான். உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமைய போகுது. நீங்கள் 4 கால் விலங்கை பார்த்து ரசிங்க, அதுக்கு உயிருக்கு அந்த உணவு கொடுங்க. ஒரு உயிருக்கு நீங்கள் உணவு கொடுக்கறதுன்றது மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாரும் செஞ்சிட முடியாது. இதை முழு மனதோடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம், ஆச்சரியம் நடந்தே தீரும்.